ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜிசி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான நல்ல மொறுமொறுப்பான உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காஃபி இல்லைனா டீ வச்சு உளுந்த வடை, பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வடை சுடுறதுக்கு மெயினான விஷயம் மாவு தான். ஸோ அதுக்காக நான் 2 கப் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது கூட சின்ன கப்பில் பச்சரிசி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வேணாம், ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் அரைச்ச மாவை கொஞ்சம் ஒரு பிஞ்ச் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க. சப்போஸ் அந்த மாவு தண்ணிக்கு அடியில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வடை வராது. அது தண்ணியில் மிதந்துச்சுன்னா வடை சூப்பராக வரும். இப்போ எனக்கு தண்ணியில் மிதக்குது, வடை நல்லா வரும். ஸோ அந்த மாவை ஒரு கப்பில் எடுத்துகிட்டு அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகு கூட சேர்த்து நல்லா உளுந்து வடை சுட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம உளுந்து வடை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் தண்ணியை தொட்டுட்டு அந்த மாவை நல்லா உருட்டி நடுவில் நல்லா ஒரு ஓட்டை போட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்த எண்ணெயில் போட்டுருங்க. எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே இருக்க டவுட்டு தான், உளுந்து வடையில் ஏன் ஓட்டை இருக்குது? அது உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் உங்கள் யாருக்காவது உளுந்து வடையில் ஏன் ஓட்டை இருக்குதுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வடையை எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ஒரு தட்டில் அதை வச்சு அது கூட காஃபியோ டீயோ வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இன்னத்து சமையல் அவ்வளோதான். ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் லைவ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.